ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அப் அண்ட் டவுன் தமிழ். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சூப்பரான புதிர்கட்டங்கள் அதுதான் பார்க்க போகிறோம். புதிர்கட்டங்களை பார்க்குறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனல் அப் அண்ட் டவுன் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா பக்கத்தில் பெல் சிம்பிள் ஒன்று வரும், அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணதுக்கப்புறம் ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நான் போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸாக வரும். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு லைக்கும் ஷேரும் எனக்கு ரொம்பவே மோட்டிவேஷனலாக யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். இன்றைக்கான புதிர்கட்டங்களுக்கான குறிப்புகளின் விடைகளை நீங்கள் எங்கே அனுப்பணும் பார்த்தீங்கன்னா, இதற்கு கீழே கமெண்ட் பாக்ஸ் ஒன்று இருக்கு இல்லையா, அதில் எழுதி அனுப்புங்க. இன்றைக்கான புதிர்கட்டங்களுக்கான குறிப்புகள் இது மொத்தம் 5 எழுத்துக்களை கொண்ட ஒரு சொல் தான். அது முதல் குறிப்பெழுத்து நீங்கள் திரையில் பார்க்கக்கூடிய சே அப்படிங்கிற எழுத்து உங்களுக்கு எளிமையாக இருக்கணுங்கிறனால குறிப்பெழுத்தாக முதல் எழுத்து கொடுக்கப்பட்டிருக்கு. மேலும் ஒரு குறிப்பு சொல்கிறேன், இந்த குறிப்பு ரொம்ப எளிமையாக இருக்கும். நீங்கள் கேட்டிங்கன்னா நீங்கள் விடைகளை எளிமையாகவே கண்டுபிடிச்சிடலாம். இப்போ சமையல் செய்கிறோம், ஒரு எடுத்துக்காட்டாக இப்போ சமையல் செய்கிறோம். அதில் எல்லா சமையல் பொருட்களையும் சேர்த்து தான் அந்த சமையல் ரெடி ஆகும். அது எல்லாத்தையும் சேர்க்கிறத இந்த சொல்ல நாம் சொல்லுவோம். நன்றி, வணக்கம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.